விசை கண்களை மூடி நாங்கள் செபிக்க போகிறோம். අපි සිත කරනකොට ඇස් පියාඹන මොහොතක අපි යාඥා කරමු. மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, இந்த மகிமையான மன மகிழ்ச்சி நாளிலே உம்முடைய சமூகத்திலே கதாவே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை போற்ற, உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த மகத்தான அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே வாசம் பண்ணுவதே ஆண்டவரே உம்முடைய மகத்தான அந்த தாவீது விரும்பினது போல இந்த நாட்களிலே உம்முடைய இருதயத்துக்கேற்ற ஜனமாகி அந்த மணவாட்டி உம்முடைய சமூகத்தில் இருப்பதை அவள் வாஞ்சிக்கிறவளாக இருக்கிறபடினால் கர்த்தாவே, இந்த சமூகத்திலே இந்த காலை பொழுதிலே உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய வார்த்தையை திறக்க போகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்து நீர் எங்களுக்கு ஆண்டவரை போதிக்காவிட்டால், நீர் எங்களுக்கு புரிய வைக்காவிட்டால் நாங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து சென்று உம்முடைய இந்த நாளுக்குரிய மன்னாவை நாங்கள் புசிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த மகத்தான அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துறோம். பேசுகிற உதடுகளையும் ஆண்டவரே என்னோடு அடியானோடு அருகில் இருக்கிற சவனோடும் உம்முடைய கிருபை கூட இருந்து கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே அது சரியான ஒழுங்குங்கிறமாகவும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே அது எங்கள் வாயிலிருந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும், திறக்க போகிற வார்த்தையை ஆசீர்வதி. யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே අපි සිත කරනම லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். ලෝක සුවාර්ථ පොත 10 වෙනි පරිච්ඡේදය. அதிலே ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். ඒ 10 වෙනි පරිච්ඡේදය සමහර වචනේ අපි කියවමු. அங்கே 30வது வசனத்திலிருந்து 30 වෙනි පදයේ ඉඳලා 10 වෙනි පරිච්ඡේදය 30 වෙනි පදයේ ඉඳලා 35 மற்றும் 5 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். 5 වෙනකම් වචන 5ක් අපි කියවමු. நான் வாசிக்கிறேன். இயேசு பிரயத்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් කියනසේ එක්තරා මනුෂ්‍යෙක් ජෙරුසලමේ එරිකෝට යන කල සොරුන්ට අසුවිය. සොරු ඔහුගේ වස්ත්‍ර පැහැරගෙන ඔහුට පහර දී ඔහු අඩපණ කර ගියෝය. එක්තරා පූජකෙක් අහමෙක් ඒ මාර්ගයේ යනුවේ ඔහු දැක අනිත් පැත්තෙන් ගියේය. එසේම ලේවියෙක්ද එතැන්
දැක අනිත් පැත්තෙන් ගියේය. නමුත් එක්තරා සමාරියෙක් ගමන් යන අතර ඔහු සිටි තැනට ඇවිත් ඔහු දැක අනුකම්පා කොට ළඟට ගොස් ඔහුගේ තුවාල වලට තෙල්ද මුද්‍රික පානයද වත්කොට තුවාල බැඳ තමාගේම මුර්ගයා පිට හිඳවාගෙන තානායමට ගෙන ගොස් ඔහු බලාගත්තේය. පසුවදා ඔහු මසු දෙකක් රැගෙන තානායම් කාර්යාලයේදී මොහු බලාගනින්න මීට වැඩියෙන් ඔබ වියදම් කරන දෙයක් මම නැවත ආකලනුමට ගෙවන්නේ කීවේද. ආමේන්. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். සියලු දෙනාම වාඩි වෙමු. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. දේවෙන් වහන්සේ සුද්ධ නාමයට මහිමය වේවා. இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே මේ උදෑසන මේ යාපත් උදාසන වෙලාවේ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. දේවෙන් වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ ආශිර්වාද කරලා දෙනමන. இந்த அருமையான நேரத்திலே இந்த வார்த்தையிலிருந்து ஒரு தலையங்கத்தை நான் கொடுக்க මේ விரும்புகிறேன். යාපත් වෙලාවේ මෙතන ඉඳලා එක මාතෘකාවක් මම දෙන්න කැමති වෙනවා. சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல என்று. ඒ කියන්නේ මේ සඳරයා කියන්නේ සඳරයාගේ එළියේ ඒ ඉර ඒ සූර්යාගේ එළිය වගේම තියෙනවා කියලා ඒක දෙකක් තියෙනවා. ஆமென். ආමෙන්. சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல. ඒ හඳ තියෙනාගේ එළිය ඒ ඉරගේ එළිය වගේම තියෙනවා කියලා තියෙනවා. நான் இந்த வார்த்தையை தலையங்கத்துக்காக வாசிக்கவில்லை, நேரம் போதாதபடினாலே. මේ වචනය මාතෘකාව ගැන මම කියුව වෙන අයිනම් අපිට වෙලාව මදි. ஆனாலும் நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் அதை கண்டுகொள்ள போகிறோம். නමුත් දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් ඒ මොකද්ද කියලා අපි මේ වෙලාවේ අපි බලන්න යනවා. அதனாலே நீங்கள் சற்று நேரம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை செவிமடுக்கும்படியாக உங்களை ඒ கேட்டுக்கொள்கிறேன். නිසා ඔබගේ සිතුවිලි ඔක්කොම දෙවියන් වහන්සේගේ ප්‍රශංසාව ඇතුලේ දීලා ඕගොල්ලන් දෙවියන් වහන්සේගේ වචනයට අහුන් දෙන්න ඕනේ කියලා මම ඉල්ලා සිටිනවා. இந்த அருமையான அந்த பொழுதிலே මේ උදෑස වෙලාවේ நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த உவமையை குறித்து. මේ උපමාව කතාව ගැන ඔයගොල්ලෝ සියලු දෙනාටම දන්නවා. அங்கே நல்ல சமாரியன் என்ற ஒரு මේ உவமை. යාපත් සමාරිය ගැන අපි කියවනවා. ஒரு மனிதன் தன்னை எந்த வண்ணமாக எனக்கு பிறன் யார் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டு அவரை அங்கே விசாரித்த ஒரு காரியமாக இருக்கிறது. ඒ කියන්නේ එක මිනිසෙක් ඇවිල්ලා මට ඉන්න යාපත් මිනිසයා කවුද කියලා යේසුස් වහන්සේට ඒක ප්‍රශ්නයක් ඇහුව ඒ අවස්ථාව තමයි මෙතන කියවන්නේ. அதை மாத்திரமல்ல, தன்னை ஒரு நீதிமானாக தன்னை ஒரு உயர்ந்தவனாக அவன் தன்னை காண்பித்த காரியங்களையும் நாங்கள் இதிலிருந்து வாசிக்க ඒක முடியும். පමණයි නෙවෙයි තම හොඳ යාපත් මිනිහා ධර්මසිටියා කියලා අනිත් අයට පෙන්වන්න ගිය නිසා එයාගෙන තමයි මෙන් අපි මේ උපමාව කතාව ආවේ කියලා අපි දැනගන්නවා. அவன் நல்ல மனிதனாக தேவனுடைய காரியங்களை அறிந்த ஒரு மனிதனாகவும் அவன் ඒ இருந்தான். මනුස්සයා හොඳ යාපත් මනුස්සයා වගේම දෙවියන් වහන්සේගේ සීල දේම දන්නා වූ මනුස්සයා වගේ තමයි එයා හිටියා. அங்கே 27 நாங்கள் அதை வாசிக்கிறோம். அவனுடைய பிரதி உத்தரத்தை அங்கே இயேசு பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அங்கே அன்பு கூர்வாயா அதை நோக்கி, அதே நேரத்தில் 28 நாங்கள் பார்க்கும்போது அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய் என்று, அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று அவர் சொன்னார். බලන්න 28 වෙනි 28 වෙනි පදයේ ගෙන උන්වහන්සේ ඒ තනතට ප්‍රේම කරලා එයාගෙන එක ප්‍රශ්නය ආනා. එයා අරියාකාර ඒ ප්‍රශ්නයට උත්තර දුන්න නිසා එයාගෙන දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ අරියාකාර ප්‍රශ්නේ දුන්නා. නමුත් ඒ වචන නිසා ඔයා ජීවත් වෙනවා කියලා උන්වහන්සේ පිළිතුරක් දුන්නා. கீழே நீங்க பார்க்கிற வேளையிலே அவன் தன்னை ஒரு நீதிமானாய் காண்பிக்க அவன் முயற்சிக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து கண்டுதான் இந்த உவமையை அவனுக்கு அங்கே போதிக்கிறார். 29 වෙනි පදයේ කියනවා ඒ තනත්තා අවිල්ලා තම ඔද්ද යාපත් මිනිහා කියලා පෙන්වන්න යේසුස් වහන්සේට ආවා. ඒ නිසා යේසුස් වහන්සේ ඒක දැනගෙන තමයි මේ උපමාව කතාවක් මෙතන කියලා තියෙනවා කියලා අපි බලනවා. ஆமென். ஆமென். இந்த அருமையான நேரத்திலே அதே போலதான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். මේ යාපත් වෙලාව වගේ වෙලාවෙන්
මේ බෝ ආය මේ තනත්තා වගේ තමයි ඉන්නවා කියලා අපි දෙවන් වාසය තුලින් වචන තුලින් අපි දකින්න පුළුවන්. ஆனால் நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் காண போகிறோம். නමුත් දෙවන් වාසකේ වචනේ සමග අපි කොහොමද ජීවත් වෙන්නේ කියලා තමයි මේ උපමාව කතාව අපි දකින්නේ. அப்படியாக இன்றைக்கு இதிலே வாசித்தது போல இன்றைக்கு அநேகர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போற ஜனங்களாக ඒ இருக்கிறார்கள். වගේම තමයි මේ දෙවන් වාසකේ වචනේ අපි කියවන වගේ බෝ ආය මේ එරුසලේම් නුවර ඉඳලා එරිකෝ කියනවා ඒ නුවරට ගමන් කරගෙන ඉන්නවා. ஆமென். இன்னைக்கு எருசலேம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம் இருக்கிற ஒரு இடம். බලන්න එරුසලේම් නුවර දෙවන් වාසකේ අභිමුඛයේ දෙවන් වාසකේ ගුගේ ඉන්න ස්ථානයක් කියලා අපි බලනවා. ஆனால் அந்த இடத்திலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு போகிற வேளையிலே அவன் ஒரு கல்லர் குகையிலே அகப்படுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். බලන්න එක මනුස්සයෙක් ඒ එරුසලේම් ඉඳලා ඒ එරිකෝ යන වෙලාවට මේ හොරුන්ගේ හතේ එයා අහු වෙනවා කියලා අපි බලනවා. இன்னைக்கு அதே வண்ணமாக அங்கே பரம எருசலேமுடைய இன்றைக்கு இந்த வார்த்தையில் இருந்து இன்றைக்கு அநேகர் அங்கே வார்த்தையை விட்டு விலகுற வேளையிலே இன்றைக்கு கல்லர் குகையிலே அகப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். බලන්න ඒ වගේම තමයි මේ උතුම් දෙවන් වාසකේ මාර්ගයේ බෝ ආය දෙවන් වාසයේ වචනේ අතර ලබලා ඒගොල්ලෝ ආකට යනකොට ඒ කියන්නේ ඒ සොරුන්ගේ හතේ ඒගොල්ලන් අහු වෙනවා කියලා අපි බලනවා. ஆமென். அதே போல இன்றைக்கு இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாத வண்ணம் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் நடக்க வேண்டிய ஜனமாக இருக்கிறோம். ඒ නිසා තමයි දෙවන් වාසයේ වචනේ අහන කරනවේ ඒ වචනේ අනුව අපි ජීවත් වෙන්න ඕන ඒ වචනේ අනුව ජීවත් වෙන්න ඕන කියලා තමයි දෙවන් වාසයේ වචනේ අපිට පවසන්නේ. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்காதது படினாலே தான் நாங்கள் எங்களை நீதிமானாக நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய ஜனங்களாக ஒரு ஆசாரியனாக ஒரு லேவியனாக நாங்கள் தேவனுடைய பணியை செய்கிற ஒரு ஜனமாக நாங்கள் காண்பித்தாலும் බලන්න අපි දෙවන් වාසයේ වචන අනුව ජීවත් වෙනවා කියලා අපි අනිත් අයට පෙන්눔 කරනවා. නමුත් ඒක ලෙවිවරුකගේ එක පූජකක වගේ තමයි අපි අනිත් අයට පෙන්눔 කරලා අපෙන්ද සූදානම් වෙන්නේ. ஆனால் எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வெளிச்சத்தை காண்பிக்க முடியாத ஒரு ஜனமாக இருக்கிறோம். බලන්න නමුත් අපේ ඇතුළාන්තේ තියනා වූ ඒ එළිය පිටස්කාර පෙන්වන්න බැරි වගේ තමයි අපේ ජීවිතයේ තියෙන්නේ. பாருங்கள், அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை சரியாக அறிந்து சரியான முறையிலே அங்கே இயேசுவிடம் அங்கே அவன் சொன்னான். බලන්න ඒ මිනිසයා දෙවන් වාසයේ වචනය හරියාකාර දැනගෙන ඒ හරියාකාර උත්තරේ දුන්නා කියලා යේසුස් වහන්සේට උත්තර දුන්නා කියලා අපි බලනවා. அவரும் அங்கே சொன்னார், நீ அதன்படி செய், நீ பிழைப்பாய் என்று. යේසුස් වහන්සේ කිව්වා ඒ වචනේ අනුව ඔයා ජීවත් වෙන්න, එතකොට ඔයා ජීවත් වෙනවා කියලා උන්වහන්සේ පැවසුවා. ஆனாலும் அவன் தன்னை ஒரு நீதிமானாக காண்பிக்க முயற்சிக்கிறான் என்பதை இயேசு அங்கே கண்டார். බලන්න යේසුස් වහන්සේ එයාගෙන බලනකොට එයා තමන්ට ඒක ධර්මසිතියා වගේ අනිත් අයට පෙන්නන්න එයා උත්සාහ කරනවා කියලා යේසුස් වහන්සේ දුටුවා. அதே போல நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியாக அழகாக ஜனங்களுக்கு நாங்கள் எடுத்து சொன்னாலும் බලන්න ඒ වගේම දෙවන් වාසයේ වචනේ හරියාකාර ලස්සන අරකාරයෙන් ඒගොල්ලන්ට වචනේ පයදලි කරලා දුන්නොත්, நாங்கள் நீதிமானாக எங்களை காண்பித்தாலும் අපේ ධර්මසිතියා වගේ අපි ජීවත් වුණොත්, அன்றைக்கு இருந்த அதே தேவன் இன்றைக்கும் நாங்கள் அதே வண்ணமாக காண்பிக்கிறோம் என்பதை அவர் அறிந்த ඒ தேவனாயிருக்கிறார். වගේ ඉතපාව ඒ දෙවන් වාසයේ ඒ තනත්තා වගේ අපි පිටස්කාරේ ගොඩක් ධර්මසිතියා වගේ පෙන්වන්න කැමති වෙනවා කියලා දෙවන් වාසයේ අපි ගැන බලනවා. நாங்கள் தேவனுடைய காரியத்திலே நாங்கள் ஒரு நல்ல சமாரியனாக ஒரு நல்ல மனிதனாக நாங்கள் நடக்காததை அவர் காண்கிற දෙවන් தேவனாயிருக்கிறார். වාසයේ දේවල් වල අපි හොඳ සමාරියෙක් වගේ හොඳ මිනිසෙක් වගේ අපි ජීවත් වෙන්නේ නැහැ. අපි අතුලාන්තේ ජීවිතය ගැන දෙවන් වාසයේ බලනවා. பாருங்க, அங்கே ஆசாரியன் வருகிறான். බලන්න ඒක පූජකවරු වෙනවා. அவன் பாருங்கள் எப்படிப்பட்ட மனிதன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தருக்காக பரிசுத்த காரியங்களை தேவனுடைய சமூகத்து ஆராதனையை செய்கிற ஒரு மனிதனாக මේ இருந்தான். පූජකවරයා දෙවන් වාසයේ තෝරගෙන උන්වහන්සේ ගැන එයා උන්වහන්සේගේ දේවල් උන්වහන්සේගේ ආත්මික දේවල් ගැන කරන්න උන්වහන්සේ යාව සුද්ධ පවිත්‍ර කරලා උන්වහන්සේ තෝරගත මනුස්සයා. ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனை கண்டவுடனே அவனை கண்டு அவன் பக்கமாய் அங்கே விலகி போகிறான். බලන්න මේ මනුස්සයා ඒ මනුස්සයාව දැකලා ඒ තුවාල වුණා ඒ මනුස්සයාව දැකලා
ඇයට එයා බලා යනවා එයා. ஆமென். அந்த காரியத்தை சொல்லி நான் வெளிப்பாட்டுக்கு வரப்போறேன். அதனாலே நீங்கள் அதை ஆழமாக சிந்திக்கும்படி நான் මේ கேட்கிறேன். ගැන මං කියලා එළිදර දේවල් ගැන මං කියන්න යනවා. ඒ නිසා ඔයගොල්ලන්ගේ සිතීවිලි මේකට වවන්න. ஆமென். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான் என்றால், அவன் ஒரு தேவனுடைய மனிதன், நான் அதை செய்யக்கூடாது, இந்த காரியத்திலே தீட்டுப்படக்கூடாது, அல்லது தேவனுடைய சமூகத்துக்கு போற வேளையில் இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த காரியத்தை அவன் அதை கண்டும், குற்றுயிராய் இருக்கிற ஒரு மனிதனை கண்டும் கடந்து போகிறான். ඒ මනුස්සයා බරපතල තුවාල වෙලා ඉන්නවා. එයාව දැකලා මේ පූජකවරයා දැකලා මං දෙවියන් වහන්සේගේ දේවල් කරන්න ඕනේ. ඒ නිසා මේකට ගිහලා මගේ මේවා වෙලාව ගත කරන්නේ නැතුව මගේ දේවල් ගැන මං හිතන්න ඕනේ කියලා එයාව දාලා එයා පැත්තට ගොස් යනවා. அங்கே அதுக்கு பிற்பாடு அங்கே லேவியன் வருகிறான். ඊට පස්සේ ලෙවිකර් ඒ කෙනෙක් එනවා. அங்கே லேவியர்களை நீங்கள் அறிந்திருக்க, கர்த்தருடைய காரியங்களுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட, கர்த்தருடைய ஒவ்வொரு சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே செய்யப்பட பிரதிஷ்டை செய்யப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார். ලෙවිවරු ගැන අපි බලනකොට ඒ ලෙවිවරුන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට උන කැප වුණා වූ සේවය උදෙසා ඒගොල්ලන් කැප වෙලා ඉන්නවා කියලා අපි බලනවා. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள். ඒ වගේම මිනිස්සුයෙක් තමයි ඒගොල්ලන්. அவனும் அதை கண்டு அங்கே பக்க வழியாக அங்கே கடந்து போனான். තරතාවත් එයා දැකලා එයා ආකට බලා යනවා. அங்கே ஐக்கிய பிற்பாடு அங்கே ஒரு நல்ல சமாரியன் ஒருவன் அங்கே கடந்து ඊට வருகிறான். පස්සේ බලන්න එක සමාරියෙක් හොඳ යාපත් මිනිසයා එයා එනවා එතන. ஆனால் நீங்கள் பார்க்கிற வேளையிலே யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கலவாத ஒரு ஜனம். බලන්න යූදවරුන් ඇවිල්ලා සමාරිය ඒ මිනිසුත් එක්ක ඒගොල්ලන් සම්බන්ධ කරන්නේ නැහැ ඒගොල්ලන්. அங்கே யோவான் 4:9 டக்குன்னு சீக்கிரமா வாசி. ඒ යෝවාන් පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදයේ එතන අපි බලනවා. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? ஆமென். ரைட். காணும். பாருங்கள், அங்கே யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கலவாதவர்கள். බලන්න ඒ යුදවරුන් ඇවිල්ලා සමාරිය ඒ මිනිසුත් එක්ක ඒගොල්ලන් සම්බන්ධ වෙන්නේ නැහැ ඒගොල්ලන්. அங்கே அவர்களோடு சம்பந்தமோ அல்லது தண்ணியோ எந்த காரியத்திலும் அவர்கள் அங்கே சம்பந்தப்படாத ஒருவர். ඒ මිනිසුත් යුදවරුන් වගේ මේ සමාරිය ඇවිල්ලා සම්බන්ධ වෙන්නේ නැහැ. ඒගොල්ලන් වෙන් වෙලා තමයි හැමදෙස්සෙම ඉන්නේ ඒගොල්ලන්. ஆனால் பாருங்கள், அந்த காரியத்திலே ஒரு மனிதன் அடிக்கப்பட்டு இருக்கிற வேளையிலே அவன் என்ன செய்றான்? கண்டு மனதுருகி அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். නමුත් බලන්න ඒ මිනිසයා තුවාල වෙනව ඒ තරතාව මෙයා යාපත් මිනිසයා සමාරිය එයා දැකලා යාගෙන ඒ අනුකම්පාව කරලා එයා ළඟට යනවා එයා. ஆமென். பாருங்கள், யாருக்கு அங்கே உதவி செய்கிறான் என்று, කවුද කාටද එයා උදව් කරන්න කියලා අපි බලනවා. யாருக்கு அங்கே தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறார்களோ, கர்த்தருக்காக அழைக்கப்பட்டார்களோ, அவர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு சமாரியன் அங்கே செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේ දුසිතා දෙවියන් වහන්සේගේ දේවල් වල කැඳවුණා වූ ඒ කැප වුණා වූ ලෙවිවරුන් ඒ පූජකවරයා ඒගොල්ලන් කරන දේවල් ඒගොල්ලන්ට කරන්න බැරි වුණා. නමුත් ඒක යාපත් මිනිසයා ආවිල්ලා මෙයාට උදව් කරනවා කියලා අපි දෙවියන් වහන්සේ වචනය බලනවා. பாருங்கள், அவர்கள் ஒரு வேடமாக, அதாவது ஒரு ஆசாரியனாக இருந்தார்கள், அழைக்கப்பட்டு அங்கே லேவியனாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக இல்லாத ஒரு நன்மையான ஒரு தன்மையானது சமாரியனிடம் இருந்ததை යාපත් දේවල් ගැන කරන්න ඒ කැප වුණා වූ ඒ දේවසේවකයෝ තියනාව ඒගොල්ලන්ට තියනාව අත්‍යවශ්‍ය තියනාව ඒ හොඳ යාපත් ගුණාංගේ ඒගොල්ලන්ට නමුත් මේ මිනිසයාගේ ඇතුලේ ඉඳලා ඒක එනවා කියලා අපි බලනවා. ஆமென். இன்றைக்கு அதே வண்ணமாக தான் இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ඒ වගේම තමයි බොහෝ ක්‍රිස්තියානි කණ්ඩායම මේ ලෝකයේ සිටිනවා කියලා බලනවා. இன்னைக்கு நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் தேவனுக்காக நிற்கிறவர்கள், அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள், அல்லது தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னாலும், බලන්න අපි දෙවියන් වහන්සේ සේව දිවස අපි කැපවෙලා ඉන්නවා දෙවියන් වහන්සේගේ සරණක කියලා අපි ගැන හිතුවොත්, இன்னைக்கு அங்கே நல்ல சமாரியனை போல இன்னைக்கு நிறைய காரியங்களிலே நாங்கள் தவறுகளா ඒ යාපත් සමාරිය වගේම ඒ මිනිසයාට කරනා වූ ඒ දේවල් අපිට බොහෝ දේවල් අඩු වෙලා තියෙනවා කියලා இன்னைக்கு நாங்கள் எங்களை வேறு பிரிக்கிறவர்களாக இருக்கிறோம். අපි ගැන වෙන් කරලා පෙන්නන්න කැමති වෙනවා. ஆனால் அங்கே சமாரியனை பார்க்கிற வேளையில் නමුත් ඒ සමාරිය මිනිසයා ගැන අපි බලනකොට அவன் என்ன செய்யறானண்டா, அவனை கண்டு மனதுருகி அவனை என்ன செய்யறானண்டா, அவனுடைய காயங்களை
காயங்களுக்கு அங்கே எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வாய்க்கிறதை நாங்கள் බලන්ඩ ඒ යාප සමාරයාවිල්ල යාව දැකලා අයි තුවාල වුණාව තැනතාව දැකලා එයා ළඟට කියලා අනුකම්පා කරලා එයා මේ මිතිරිපානේ ඒ තෙල් එයාගේ තුවාලවලට දාලා එයා සුව කරන්න ඒ උද කරන්න ඕනේ කියලා එයා ළඟට ගිහලා ඒ වගේ දේවල් කරගෙන ඉන්නවා. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எண்ணெயானது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. ඒ තෙල් අවිල්ලා සුද්ධාත්මාංශයට ඒ ලකුණක් වෙනවා කියලා திராட்சை ரசமானது அங்கே ஊக்குவித்தலினாலே உண்டாகும் ஒரு வெளிப்பாட்டுக்கு அடையாளமாக බලන්න இருக்கிறது. මුත්‍රිපාන කියලා කියනකොට ආත්මික තේරුම ආවිලා ඒ උත්සාහය නැත්නම් එළිදරිවීමට පෙන්වනවා කියලා අපි බලනවා. பாருங்கள், எருசலேமில் இருந்து எரிகோக்கு வந்த ஒரு மனிதனுக்கு බලන්න ඒ එරුසලේම් කියලා නුවර ඉඳලා එරිගෝ නුවරට යන මිනිසයාට சமாரியன் செய்யற காரியத்தை මේ பாருங்கள். සමාරිය කෙනා ඒ තනත්තා ඒ කරන දේවල් ගැන අපි බලන්න. அங்கே அவன் எண்ணெயை அங்கே கொண்டு வருகிறான், வார்க்கிறான். බලන්න එයා අවිල්ලා මේ තෙල් ගේනවා එයා ඒ තුවාල වලට அங்கே දානවා. திராட்சை ரசத்தை அவன் என்ன செய்யறான், அந்த காயங்களுக்கு வார்க்கிறான். බලන්න ඒ තුවාල වලට මුත්‍රිපාන ගෙනල්ලා ඒ තුවාල වලට එයා දාලා හොඳ කරනවා. பாருங்க, அதனாலே அவனுடைய காயங்களை அவன் என்ன செய்றான், ஆற்றி அவன் கட்டி බලන්න ඒ තුවාල වල එයා මේ දාලා ඒ බෙහෙත් වගේ එයාට දාලා ඒ තුවාල වල හොඳ කරන්න එයා උත්සාහ කරනවා. அவனுடைய சுய வாகனத்திலே එයාගේ තමන්ගේ මුර්ගයාගේ එයාගේම වාහනේ பாருங்கள், அவர்களோடு சம்பந்தம் கலவாத ஒரு மனிதன். බලන්න ඒ යුදවරුන් සමාරයේ මිනිසුත් එක්ක සම්බන්ධ වෙන්න ඒ වෙන් කරලා ඉන්න ඒ තනත්තා තමයි. பாருங்கள், யூதர்கள் அருவருக்கிற ஒரு மனிதன். ඒ යුදවරන්ට සමාරිය වල පිළිකුලක් වගේ තියෙන මනුස්සයා. பாருங்க, அருவருக்கிற மனிதன் அவனுக்கு பணிவிடை செய்ய தேவன் அங்கே வைக்கிறார். ඒ සමාරිය වල පිළිකුලක් වගේ කණ්ඩායමක් වගේ මේ යුදවරු බලනවා. නමුත් මෙයා තුවාල වුණා ඒ මනුස්සයා ආවිල්ලා මෙයාට උදව් කරන විදිය හැටි අපි බලනවා. ஆமென். அதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்றான், அங்கே சுய வாகனத்தில் ஏற்றி බලන්න එයාගේම තමන්ගේ වාහනේම එයාව දාගෙන அங்கே சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். ඒ තානායමට ගෙනියනවා කියලා අපි බලනවා. ஆமென். அங்கே தன்னுடைய சொந்த வாகனத்திலே அவன் ஏற்றுகிறான். එයාගේ තමන්ගේ වාහනේම එයා දානවා ඒක ඇතුලේ. அங்கே சத்திரத்துக்கு அங்கே கொண்டு போகிறான். එයා අරගෙන ගිහලා තානායමට ගෙනියනවා කියලා நீங்கள் බලනවා. அறிந்திருக்கிறீர்கள், வெளிப்பாட்டின்படி சத்திரமானது ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. එළිදෙරීම කියලා බලනකොට තානායම කියන්නේ ඒක සභාවට පෙන්눔 කරන ලබනවා කියලා அது බලනවා. மாத்திரமல்ல, அவன் 2 பணங்களையும் அவனுக்கு கொடுக்கிறான். බලන්න ඒ මුදල් 2 பணம். මුදල් දෙකක් එයාට දෙනවා කියලා අපි බලනවා. அந்த 2 பணம் அங்கே வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே ඒ මුදල් දෙකක් කියන දේවන් වාසයේ වචනේ අනුව බලනකොට அங்கே ஆவியும் அங்கே வார்த்தையும் என்று தீக்கர் சொல்லுகிறான். ඒ ආත්මිකයද ඒ වචනය ගැන අපි බලනවා. பாருங்க, அவன் என்ன செய்றான், சத்திரக்காரனிடத்திலே அங்கே கொண்டு போய் ஒப்புவித்து அங்கே அவன் என்ன செய்றான்டா, அந்த ஆவியையும் வார்த்தையும் அங்கே வைக்கிறான். බලන්න ඒ තානායමේ කියන්නේ බාර ඉන්න කෙනාව මෙයාගෙන් එයාට දීලා එයා මොනව දෙන්නේ එයාගේ ආත්මයේද උන්නාසගේ වචනයම එයාට දෙනවා කියලා අපි බලනවා. அவன் அந்த காய கட்டுற அந்த வசனத்தை வாசிங்க. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அப்படியே සිංහලෙන් නමුත් එක්තරා සමාජයේ ගමන් යන අතර ඔහු සිටි තැනට ඇවිත් ඔහු දැක අනුකම්පා කොට ළඟට ගොස් ඔහුගේ තුවාලවලට තෙල්ද මුද්‍රික පානයද වත්කොට තුවාල බැඳ තමාගේම මුර්ගයා පිට හිඳවාගෙන තානායමකට ගෙන ගොස් ඔහු බලාගත්තේය. ஆமென். ආමෙන්. அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான், அந்த காயங்களை கட்டி. இப்ப நீங்க ஏசாயா, நாங்க பொருளுக்கு வர போறோம். බලන්න අපි ඒසාය පොතේ අපි පෙරලමු. 30:26 வாசி. 30 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදේ කියවමු. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழந்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆமென். இப்பதான் நான் பொருளுடைய காரியத்துக்கு வந்திருக்கிறேன். සිංහලෙන් තවද ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ සෙනගගේ තුවාලේ බැඳ ඔවුන්ට ලැබුණු පාරේ තුවාලේ සුව කරන දවසේදී හදේ එළිය ඉරේ එළිය මෙන්ද ඉරේ එළිය සත් ගුණයක් වැඩි වී
සද්දවසක එළියමෙන්ද වන්නේය. ஆமென். பாருங்கள், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி බලන්න දෙවන් වාසේ සමාන්ගේ ජනතාවගේ තියෙනව ඒ තුවාලය උන්වහන්සේ හොඳ කරලා அதன் அடிக்காயங்களை அங்கே குணமாக்கும் நாளிலே ඒ තියෙනව යඹුරු තුවාල එන උන්වහන්සේගේ සුව කරන ඒ දවස්වල பாருங்க, நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் ඒ අන්දේ තියෙනව ඒ එළිය சூரியனுடைய வெளிச்சத்தை போல ඒ ඉරේට තියෙනව ඒ එළිය වගේම சூரியனுடைய வெளிச்சம் ஏழந்தனையாக 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கு. ඒ ඉර තියෙනව ඒ එළිය අවිල්ලා හත්වාරක් වගේ ඒ වැඩි වෙලා ඒ දවල් තියෙනව ඒ එළිය වගේම පේනවා කියලා අපි මේ වචනේ අපි කියවනවා. பாருங்கள், எவ்வளவு இந்த வார்த்தையை வாசிக்கக்குள்ளே உங்களுக்கு தேவனுடைய ஆவி இருந்தா அது அழகாக நீங்க பிடிச்சிருப்பீங்க. බලන්න මේ වචනේ කියන ඕගොල්ලන් කියනකට දෙවියන් වහන්සේගේ ආත්මාංශ ඕගොල්ලන්ට තියෙනවා නම් ඒ එළිදරවීම ඕගොල්ලන් ලබලා ඇති මේ වෙලාවේ. பாருங்க, இது எப்ப இந்த சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்கும் என்றால் බලන්න කොයි අවස්ථාවේද ඒ හන්ද තියෙනව එළිය ඒ හිර තියෙනව ඒ ඉරේට තියෙනව එළිය වගේම තියෙන ඒ කොයි වෙලාවේ නම් பாருங்க, அந்த ஜனத்தினுடைய முறிக்காயங்களை கட்டி ஆற்றுகிற நாளில தான் அது என்ன செய்யுமா அங்க இருக்கும். බලන්න ඒ මිනිසයන්ගේ ජනතාව උන්වහන්සේ තමන්ගේ ජනතාවේ තියෙනව ඒ තුවාලවල උන්වහන්සේ සෝ කරලා ඒ මේම වෙනකොට තමයි ඒ දවසේ තමයි මේ වගේ එළිය එනවා කියලා අපි බලනවා. ஆமென். அப்பதான் இந்த ஜனத்தினுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்னா சூரியனுடைய வெளிச்சத்தை போல. ඒ වෙලාවේ තමයි මේ ජනතාව කියලා තියෙනව ඒ මිනිසුන්ට තියෙනව එළිය අවිල්ලා කොයි බලනකොට ඉරට තියෙනව ඉරේ තියෙනව ඒ එළිය වගේම තියෙනවා කියලා අපි බලනවා. அது மட்டும் அந்த ஜனத்துக்கு அதே வெளிச்சம் அங்கே வராது. බලන්න ඒ වෙනකන් ඒ ජනතාවට ඒ එළිය එන්නේ කියලා බලනවා. பாருங்க, அதே போலதான் இந்த அந்த சமாரியன் அந்த மனிதனை குற்றீராய் கிடத்து அடிக்காயங்கள், அதாவது உள்காயங்கள் உள்ள மனிதனை தான் அவன் எங்க சேர்க்கிறான் என்றா சத்திரத்துல சேர்க்கிறான். බලන්න ඒ වගේ තමයි මේ හොඳ යාපත් සමාරියවිල්ලා මේ තුවාල වෙන තැනත්තාගේ. ඒ කියන්නේ තුවාල කියන්නේ ඇතුළාන්දි තියෙනවා ඒ තුවාලය සුව කරන්න ඕන නම් එයා බලන්න කොයි තානායමට ගින් එයාව බාර දෙනවා එයා. அப்ப பாருங்க, அந்த அடி காயங்களை ஆற்றுகிற நாளில அங்கே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்துக்கு சமனா வருது. බලන්න ඒ තුවාල සුව කරනව ඒ ඇතුළාන්දි තියෙන ඒ වේලා තුවාලය උන්වහන්සේ සුව කරන වෙලාව සුව කරනකොට ඒ මිනිසයන්ට තියෙනව එළිය අවිල්ලා ඒ හඳ තියෙන එළිය ඒ සූර්යා ඉරට තියෙනව ඒ එළිය වගේම එනවා කියලා අපි බලනවා. ஆமென். அதனால தான் வார்த்தை என்ன சொல்லுது, பிதா முழுவதையும் இயேசுக்குள்ளே அங்கே ஊற்றினார். බලන්න දෙවියන් වහන්සේ වචනේ මොනවද පවසන්නේ නම් පියාන් වාසේ තමන්ගේ සියලු දේම යේසුස් වහන්සේගේ ඇතුළු උන්වහන්සේට බාර දුන්නා කියලා අපි கிறிஸ்து බලනවා. முழுவதையும் எங்கே ஊற்றினாராம்? ක්‍රිස්තුස් වහන්සේ තමන්ට තියෙනව සියලු දුනාම සියලු දේම කොයිද වපුරලා තියෙන්නේ? சபைக்குள்ளே அங்கே அவர் ஊற்றினார். දෙවියන් වහන්සේ තමන්ගේ සභාවට උන්වහන්සේ වපුරලා තියෙන තමන්ගේ දේවල් ඔක්කොම. இப்ப அந்த சபையானது எந்த பவர் அங்கே பெற்றுக்கொள்கிறது? ඒ සභාවට තියෙනව ඒ බලය මොකක්ද නම් அங்கே சூரியனுடைய வெளிச்சத்தை போல. ඒ හිරේ තියෙනව ඒ එළිය වගේම තියෙනවා பாருங்க, කියලා. சந்திரனுடைய வெளிச்சம் அங்கே சூரியனுடைய வெளிச்சத்தை போல බලන්න மாறுகிறது. මේ හන්දේට තියෙනව එළිය ඒ ඉරේ තියෙන එළිය වගේම පේනවා කියලා අපි බලනවා. பாருங்க, சூரியனுடைய வெளிச்சம் பாருங்க 7 பகலிலே ஏழந்தனையாக இருக்கிறது. ඒකන හත්වාරයක් කියලා ඒ එළිය ඉරේට තියෙනවා කියලා අපි அப்ப බලනවා. உங்களுக்கு வேதத்தின்படி தெரியும் 7 காலங்கள் 7 சபை காலத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. அங்கே சந்திரன் சபைக்கு அடையாளமாயிருக்கிறது. බලන්න ඔයගොල්ලන් දෙවියන් වහන්සේ වචනේ තුලින් බලනකොට ඒ සභා හත්වෙනි සභාව කාලය අපි බලනවා. ඒ හත්වෙනි සභා කාලය තුලින්ම ඒ කියන්නේ මේ අඳ අවිල්ලා සභාවට ඔප්පු කරලා අපි බලනවා. பாருங்க, அதனால தான் பாருங்க அவன் முதலாவது என்ன செய்யறான்டா, எண்ணெயையும் அங்க என்னத்தை பார்க்கிறான், திராட்சை ரசத்தை. බලන්න ඒ පළමුකොට බලනකොට එයා මොනවද ගේන්නේ කියනවල එයා ඉස්සරහම තෙල්ලුයි ඒ මිදිපානෙක් එයා ගේනවා. அதனாலே அங்கே தேவனுக்கு தெரியும் அவனுடைய காயத்தை ஆற்றக்கூடியது இந்த ரெண்டும் தான். දෙවියන් වහන්සේට දන්නවා ඒ ඒක මනුෂයාට ඒ සුඛේ කරන්නේ නැත ගොඳ වෙන්න ඕන නම් මේ දෙකම තමයි ඕනේ කියලා දෙවියන් වහන්සේට දන්නවා. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெறாம வெளிப்பாடை பெற முடியாது. බලන්න ඒක මනුෂයා සුද්ධාත්ම වහන්සේ ලබන්නේ නැත්නම් එයාට එළිදරවීම එන්නේ නැහැ කියලා අපි බලනවා. அதனால தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் அந்த நிலையில
நிலையிலே இருக்கிறார்கள். ඒ නිසා තමයි බෝ ආය මේ වගේ ස්ථානයේ ඉන්නවා කියලා අපි බලනවා. பாருங்க, எண்ணெய் பரிசுத்தாவிக்கு அடையாளம். බලන්න තෙල් අවිලා සුද්ධාත්මාංශයට පෙන්නුම් කරන ලබනවා. பாருங்க, பரிசுத்தாவியை பெற்றவன் என்ன செய்யறான்னா ஊக்குவிப்பை பெற்றுக் கொள்கிறான். බලන්න සුද්ධාත්ම ලබත් මනුෂයා මොකක්ද නැ? එයා උත්සාහ ආත්මයක් නැත්නම් එළදෙරීම ලබා ගන්නවා. ஆமென். வெளிப்பாடை பெறுகிறான். එයා එළදෙරීම ලබා ගන්නවා. அதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்யறான்னா ஒரு சத்திரக்காரனிடம் சபையிடம் அங்கே ඊට கொடுக்கிறான். පස්සේ බලනකොට යාව කොතන යාව අරගෙන ගිහිල්ලා ඒක තානායමට නැත්නම් සභාවට බාර දෙනවා. பாருங்க, அந்த சத்திரக்காரன் அந்த மனிதனிடத்தில் அவன் என்ன செய்யறான்? பாரப்படுத்தி බලන්න ඒ තානායමෙන් බාර වෙන්නා මේ මනුෂයාට මෙයාව බාර දීලා அந்த மனிதனிடம் 2 காரியத்தை கொடுக்கிறார். බලන්න මේ මනුෂයාට කාරණා දෙකක් දෙනවා. பாருங்க, என்னதா இருக்கிறது? මොකක්ද ඒක? ஆவியும் வார்த்தையும். ඒ කියන්නේ ආත්මිකයි දේවල් ඒ වගේම දෙවියන් වහන්සේ වචනේත් බාර දෙනවා. நான் வாசிக்க நேரம் இல்லை திக சொல்றேன். அந்த 2 அது தேவன் ஒரு மனிதனிடத்திலே அங்கே ஒரு சத்திரக்காரனிடத்திலே கொடுப்பாரானால் 2 காரியம் அந்த மனிதனிடம் இருக்குமானால் බලන්න ඒක තානායමෙන් බාරින්න මනුෂයාට ඒ මනුෂයා දෙකක් එයා බාර දෙනවා නම් නැත්නම් මේ මනුෂයාට ආව මේ දෙකම තියෙනවා නම් அந்த மனிதனிடமும் 2 காரியம் இருக்கும். ඒ මනුෂයාට ආවත් මේ කරුණු දෙකක්ම තියෙනවා කියලා අපි அந்த කියනවා. மனிதனால மாத்திரம் தான் இவனை பராமரிக்க முடியும். ඒ තානායමෙන් මනුෂයා මේ කරුණු දෙකක් තියෙනවා නම් තමයි මෙයාව බලා ගන්න පුළුවන් කියලා අපේ අනාගත කතුවරයා පවසනවා. பாருங்க, என்ன இருக்கணும்? ஆவியும் இருக்கணும், வார்த்தையும் බලන්න இருக்கணும். මොකද්ද තියෙන්න ඕන? ආත්මික දේවල් ඒ වගේම දෙවියන් වහන්සේ වචනේ දෙකම තියෙන්න ඕන. 2 பணமும் அங்கே இருக்க வேண்டும். ඒ මුදල් දෙකම තියෙන්න ඕන. அவனுக்கு ஆவி இருந்தாதான் வார்த்தை இருக்கும். බලන්න එයාක ආත්මික දේවල් ආත්මික මාංශයේ ඉන්නව නම් තමයි එයා තුලින් තමයි වචනේ තියෙනවා කියලා අපි බලනවා. ஏனென்றால் சமாரியன் வெளிக்காயத்தை வாச்சிட்டு போயிட்டான். බලන්න ඒ සමාරේ ඇවිල්ලා පිටස්කාර තියෙනවා ඒ තුවාලය තමයි එයා සුව කරලා ගියේ. அந்த ஸ்பாட்ல அவன் என்ன செய்யறான்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு அந்த டைம்ல ஒரு காரியத்தை அவர் செய்தான். බලන්න ඒ සනිකව එක දේවල් කරනවා කියලා අපි බලනවා. ஏனென்றா அது அவரால மாத்திரம் தான் செய்ய முடியும். බලන්න එයාට විතරයි ඒක කරන්න පුළුවන්. ஆனால் அந்த உள்காயங்கள் மாற வேண்டும் என்றால் அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சத்திரத்தில் அவன் இருக்க வேண்டும். බලන්න එයාගේ තියෙනව ඇතුල් ආන්දේ තියෙනව ඒ තුවාලේ ඒ සුව කරන්න ඕන නම් එයා තානාවේ තමයි එයා ඉන්න ඕන. அதே போலதான் ரட்சிப்பானது நான் அடிக்கடியும் தீர்க்கதரிசியும் சொல்லுறது போல அது 2 காரியமா இருக்கிறது. බලන්න ඒසුස් අපේ අනාගත කතුරයා පවසනවා වගේ ඒ ගැලවීම ඒ වගේම කරුණු දෙකක් තියෙනවා කියලා බලනවා අපි. அது என்ன செய்யறது? ரட்சிப்பானது வெளியே வந்து உள்ளே போறதா இருக்கிறது. බලන්න ගැලවීම කියන්නේ පිටස්කාරේ ඉඳලා ඇතුළාන්තයට යනවා කියලා අපි ஆமென். බලනවා. அதனாலே அந்த கல்வாரியிலே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்து விட்டது. බලන්න ඒ කල්වාරි කුරුසේ අපිට මේ ගැලවීම ලැබුණා කියලා අපි බලනවා. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே அவருக்குள்ளே போகாத பட்சத்திலே நீங்கள் அழிக்கப்படுவர்களாய் இருக்கிறீர்கள். නමුත් යේසුස් වහන්සේ ඇතුළාන්තයට ඔයගොල්ලෝ ගියේ නැත්නම් ඔයගොල්ලෝ විනාශ වෙනවා කියලා අපි බලනවා. அப்ப பாருங்க, அந்த காரியத்திலே தேவன் எப்படியாக அங்கே இன்றைக்கு நீங்க அந்த உவமை தெரியும் உங்களுக்கு, நல்ல சமாரியா யாருக்கு அடையாளமா இருக்கிறது? බලන්න අපි මේ උපමා කතාව බලනකොට ඒ යාප සමාරියා කාටද එයා ලකුණු කරලා පෙන්නනවා කියලා අපි ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ඒ යාප සමාරියාවේ යේසුස් වහන්සේට ඔප්පු කරලා බලනවා. அவர் தன்னுடைய சுய வாகனம் தன்னுடைய சொந்த சரீரத்திலே எங்களை ஏற்றினார். සමාගමේම වාහනේම උන්වහන්සේගේ ශරීරமே අපිව යා උසව් කරනවා ஆமென். උසව් ලැබෙනවා. அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் உண்மையான ஒரு தேவனுடைய ஜனமாக இருப்போம் என்றால் ඒ වගේම තමයි යාපත් දෙවියන් වහන්සේගේ ජනතාවගේ අපි සිටිනවා නම් நாம் மற்றவருடைய காயங்களை ஆற்றுக்கொள்ளாய் இருப்போம். අනිත් අයගේ තුවාලය අපි සුව කරන්න උත්සාහ කරනවා බලන්න. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாய் අනිත් இருக்கிறோம். අයට අපි උදව් කරනවා. நாங்கள் முதலாவது மற்ற மனிதனை மதிக்கிறவர்களாய் இருப்போம். ඉස්සරහම අනිත් මනුස්සයාට අපි ගෞරවය දෙනවා. நாங்கள் மனதுருகிறவர்களாய் இருப்போம். ඒගොල්ලන් ගැන අපි අනුකම්පාව நாங்கள் இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். අනුකම්පාව පෙන්නනවා අපි. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு எங்களுடைய சொந்த காரியத்துக்கு நாங்கள் முதல் காரியத்தை බලන්න கொடுக்கிறோம். නමුත් අපේ අද මොනවද කරන්නේ? අපේගේ දේවල් වලට තමයි පළමුවට අපි ඉඩ දෙන්නේ. எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது, නමුත් අපිට කැමැති තියෙනවා. ஆனால் செய்ய முடியாது ஆக ஒன்று தடுக்கிறதா නමුත් இருக்கிறது. ඒක ගැන අපි කරන්න බැරි මොකක් හරි අපිට බාධා වීම අපේ ඇතුළාන්තේ තියෙනවා. அதனால்தான் அங்கே பவுல் ரோமர் கழுகிறவர்களே, நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்திலே தீமை உண்டு என்றதை காண்கிறேன். ඒ තමයි සුතෝ පවුල් රෝමපතේ කියනවා මම යාපත් කරන්න ඕනේ කියලා මං හිතනවා. නමුත් මගේ ඇතුළාන්තේ
මේ අයාපත කරන දේවල් මගේ ඇතුළාන්දී තියෙනවා කියලා එයා කියනවා. நாங்கள் தேவனுடைய காரியத்தை செய்யவோ அல்லது மற்ற மனிதனை நேசிக்கவோ அல்லது மற்ற மனிதனுக்கு உதவி செய்யவோ நாங்கள் விரும்புகிறோம். නම දෙවන් වාසගේ සේවය කරන්නයි අනිත් අයට උදව් කරන්නයි අපිට කැමැත්තක් තියෙනවා. ஆனால் எங்களுக்கு சில காரியங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் இடையிலே சில காரியங்களை விட்டு கடக்கிறவர்களாக இருக்கிறோம். බලන්න නමුත් අපිට සමහර දේවල් තියෙන නිසා හරි දේවල් අපි කරන්න බැරි අපි ආකට බලා යනවා. அன்னைக்கு ஆசாரியனுக்கு ஒரு தேவனுடைய சேவை இருந்தது. அதனாலே அவன் என்ன செய்யறான்னா குற்ற இருக்கிறவனை விட்டுட்டு அவன் தேவனுக்காக போகிறான். බලන්න ඒ පූජකවරයාට එක සේවයක් තියෙන නිසා මේ මනුස්සයා දැකලා මේ මනුස්සයා බරපතල තුවාල වෙලා එයා අන්තිම වෙලාවේ ඉන්නකොට එයාව දැකලා එයා ඒ සේවය කරන්න ඕනේ කියලා එයා ආකට බලා அல்லது அவன் நான் ஒரு ஆசாரியனா இருக்கிறேன் நான் அதை செய்யக்கூடாது வேறொன்று அதை செய்யட்டும் என்று அவன் என்ன செய்யறான் அவனை அதங்கி விட்டு போகிறான். බලන්න එයා මම පූජකවරයා තමයි මම මේක දේවල් බන්ට කරන්න බෑ ඒ නිසා වෙන කෙනෙක් ඒක යාට උදව් කරන්න පුළුවන් කියලා එයාව දාලා යනවා. அதனாலே லேவியனும் பார்க்கிறான் இது எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யலாது நான் இதை மட்டும் தான் கடவுள் எனக்கு தந்திருக்கார் நான் இதை மட்டும் தான் செய்யறேன் அவனும் அங்கே என்ன செய்யறான் ලේවරයාත් මම ඒ දෙවන් වාස නිසා කැපවෙලා ඉන්නවා මේ වගේ දේවල් මට කරන්න බෑ මං මට කරන්න ඒක යුතුයකමක් තියෙනවා ඒක මං ඒවා කරන්න තමයි මම යන්නේ කියලා சமாரியனை பார்க்கிற வேளையிலே உள்ளத்திலே அவன் வெஞ்சம் வைக்கவில்லை. බලන්න ඒ සමාරිය ගැන බලනකොට ඇතුළාන්දේ එයාට මෙයාගෙන வெஞ்சம் அல்லது என்ன சொல்ற එයාට අර விரோதங்கள் அவன் வைக்கவில்லை. නපුරු දේවල් නැත්තම් අය වෛරී තිබුණේ ඒ සමාරියට. அவன் நினைக்கல இவன் எங்களோட சம்பந்தம் கலக்கிறதில்ல எங்களுக்கு தண்ணி தாரையில் எங்களை கணக்கெடுக்கிறதில்ல எங்களை அடிமையாக நினைக்கிற அதை ஒன்றுமே அவன் நினைக்கல. ඒ සමාරියාවිල්ලා මෙයා ජූදවර මෙයා මේ එකෙන් අපිට වතුර දෙන්න අපිත් එක්ක යා සම්බන්ධ මේ කට්ටිය සම්බන්ධ වෙන්න කියලා එයා ඒ ගැන හිතුවේ නෑ එයා. எங்களை கழிச்சு வச்சிருக்கிறான். ඒගොල්ලෝ අපිව මේ ද්වේෂ කරන එක අපාස කරලා තියලා තියෙනවා කියලා එයා හිතුවේ නෑ. இவனுக்கு இதுதான் சரியானது என்று அவன் போகல. මෙයාට හොඳ පාඩමක් එයා ලබලා තියෙනවා කියලා ආය ඉතලා ගියේ නෑ. அவன்ට இருந்த 2 பணத்தை அவன் கொடுக்கிறான். එයාට තියෙනවා ඒ මුදල් දෙකම එයාට දෙනවා. போனவன் அங்கே அதிலே நிற்கிறான். එයා ගිය මිනිහා එතනම ඉන්නවා. அல்லது ஜதார்த்தத்தை வைத்து அவன் சிந்திக்கல. යාපත් දේවල් ගැන එයා ඉතලා ඒ ගැන හිතුවේ නෑ. ஒருவேளை நான் கிட்ட போகல இல்ல நீ அருவருப்பானவன் என்று என்ன தள்ளி விட்டுருவான் அதனாலே அவர்களுக்கு அருவருப்பதனாலே எனக்கு விருப்பம் இருந்தாலும் நான் செய்யாமல் போவது நலம் என்றும் போகவில்லை. ඒ මනුස්සයා මම මේ සමාරියෙක්නේ මාව ඒගොල්ලන්ට යුවරන්ට මම පිළිකුලක් වගේ එයා උදව් කරන්න යන වෙලාවට එයා තල්ලු කරලා දානවා දායි කියලා හිතලා ඒව ආකට කියලා ගියේ නෑ එයා. அவனுக்குள்ளாக வந்தது மனதுருக்கம். එයාගේ ඇතුළාන්ද තියෙන්නේ ඒ අනුකම්පා හිතක් அவனுக்கு அங்கே கிட்ட வந்து அவன் உதவி செய்ய விரும்பினான். එයාගෙන ළඟට ගොස් එයාට කොහොම හරි මං උදව් කරන්න ඕනේ කියලා ඒ යාපත් මනුස්සයා මෙයාගේ ළඟට ආවා කියලා අපි බලනවා. அவனுடைய ரத்தம் என்னுடைய சுய வாகனத்திலே பட்டுவிடும் கரை பட்டுவிடும் என்றும் அவன் நினைக்கவில்லை. ඇවිල්ලා මගේ වාහනේ கில்ட்டு වෙනවා කියලා එයා හිතලා නැහැ. அவன் எதையும் நினைக்காமல் சத்திரத்துக்கு பாரப்படுத்திட்டு அவன் மற்ற அவனுடைய காரியத்துக்காக බලන්න එයා කිසි දේවල් හිතුවේ නැහැ. මේ මනුස්සයාට කොහොම හරි උදව් කරන්න ඕනේ කියලා මෙයාගේ වාහනේ උස්සලා දාලා ඒ තානායමට කියලා බාර දීලා තමයි එයාගේ වැඩ එයා බලන්න ගියා. ஆனால் அங்கே கைவிட்டு போன 2 பேரும் பார்க்கிற வேளையிலே නමුත් ඒ අතල් ලැබුණා ඒ දෙන්නෙක් කියන අපි බලනකොට தேவன் அழைத்த மனிதர்கள் දෙවන් වාසේ ඒගොල්ලෝ කැඳෙව්වා. தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் දෙවන් වාසේගේ මනුස්සයා කියලා ඒගොල්ලන්ට නමක් තියෙනවා. ஆனால் அவர்களிடம் அந்த குணங்கள் இல்லை. නමුත් බලන්න මේ යාපත් ගුණාංගේ ඒ මනුස්සය දෙක ඇතුළාන්දේ නැහැ කියලා அவர்களிடத்தில் இந்த மனதுருக்கம் இல்லை. ඒගොල්ලන්ට මේ අනුකම්පාව නැහැ කියලා බලනවා. ஆனால் நல்ல சமாரியனிடம் மட்டுமே அது இருந்தது. නමුත් බලන්න යාපත් සමාරියා මේ මනුස්සයාකට තමයි මේ යාපත් ගුණාංගය තිබුණා කියලා බලනවා. அதனால் தான் பரிசேரும் சதீசேரும் அந்த வண்ணமாகவே அவர்களும் சிந்தித்தார்கள். බලන්න මේ පරිසේවරන් සෞසේ ඒ වගේ මිනිස්සු තමයි මේ වගේ තනතා වගේ තමයි ඒගොල්ලන් ඉන්නවා. இவன் ரட்சிக்கப்பட முடியாது. මෙයාට මෙයා ගැලීමට එන්න බෑ. இவர்கள் யூதர்கள் அல்ல. මේගොල්ලෝ මේ යුදවරුන් නෙවෙයි. இவர்கள் புறஜாதி. මේ අන්‍ය ජාති. இவர்கள் சமாரியர்கள். මේගොල්ලෝ සමාරිය මිනිස්සු. நாங்கள் மட்டும்தான் தேவனுடைய சந்ததி. බලන්න අපි විතරයි මේ දෙවන් වාසික පරම්පරාව. சந்ததி என்று அவர்கள் நினைத்தார்கள். தேவநாசிக பரம்பராව කියලා ඒගොල්ලෝ හිතුවා. ஆனால் அவர்களை வைத்து விட்டு தேவன் 2 பேரையும் உள்ள கொண்டாந்து. බලන්න ඒගොල්ලෝ දාලා දෙවන් වාසේ උන්නාසේ கந்தியும் மியாவ ගෙනාවා බලන්න. அதே போல தான் இன்றைக்கு இந்த கடைசி நேரத்தில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்கள் மனவாட்டி அல்லது நாங்கள் நல்லவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் விலையேற பெற்றவர்கள் என்றாலும்
බලන්න මේ අන්තිම කාලේ මේ වගේ තමයි ගොඩක් අය හිතනවා අපි යාපත් මිනිස්සු අපි මේ අන්තිම කාලේ මේ එන්ටයි මෙසේජ් එකේ ඉන්නවා කියලා ඒගොල්ලෝ හිතාගෙන ඉන්නවා. ஆனால் மனதுருக்கம் இல்லாதவர்களாய் බලන්න ඒගොල්ලන්ට අනුකම්පාව හිතක් නැහැ කියලා අපි බලනවා. இரக்கம் இல்லாதவர்களாய் ඒගොල්ලන්ට අනුකම්පාව නැහැ කියලා බලනවා. மற்றவனோடு ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்று අනිත් விரும்புகிறார்கள். අයත් එක්ක අපි එකතු වෙලා දෙවන් වාසික දේවල් කරන්න ඕන කියලා ඒගොල්ලෝ හිතන්නේ. எங்களுக்கு கடமை இருக்கிறது, எங்களுக்கு சேவை இருக்கிறது என்று அவர்கள் தங்களை வேறு பிரிக்கவே ஒரு காரியங்களை விரும்புகிறார்கள். අපිට ගෙන අපි වැඩක් තියෙනවා ඒ නිසා අපි ඒක ගැන අපි හිතන්න ඕන කියලා ඒගොල්ලෝ තමාව වෙන් කරගෙන යනවා. இப்ப இதுல யார் புறனாய் இருக்கிறார்? බලන්න මේ කවුද මේ මෙතන අවිල්ලා අනිත් මිනිහා කියලා අපි බලනවා. பாருங்கள், இன்றைக்கு நீதிமானாக மாற்ற இயேசுவிடத்தில் அந்த காரியத்தை அவன் கேட்கிறதை இயேசு அறிந்த தேவன். දෙවන් මාංශයේ ඉස්සරහා එයා ධර්මිෂ්ඨයා වගේ පෙන්නන්න තමයි මෙයා මේ වගේ උත්තරය උන්නාසකාව අහනවා. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த வண்ணமாகவே இன்னைக்கு ஒவ்வொருவரும் இருக்கிறதை பார்க்கிறோம். බෝ කිතුණු මිනිස්සු මේ වගේ තමයි බෝ අය ඉන්නවා කියලා අපි බලනවා. இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை மாத்திரம் சூட்டுகிறோம். බලන්න අපි ක්‍රිස්තියානි කාර්යය කියලා අපිට නමක් විතරයි පමණයි තියෙන්නේ. ஆனால் கிறிஸ்துவுக்கும் அங்கே கிறிஸ்துடைய குணாதிசயத்துக்கும் சம்பந்தமற்றவர்களாக இருக்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේට ක්‍රිස්තුස්ගේ ගුණාංගයට අපි සම්බන්ධ වෙන්නේ නැහැ වගේම අපේ ජීවිතයේ තියෙනවා. ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும் என்றால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். බලන්න ඕගොල්ලන් ක්‍රිස්තියානි වගේ ඉන්න ඕන නම් උන්වහන්සේ ඕගොල්ලන් මවන්න ඕන කියලා අපි දේවන වාසයේ වචනේ බලනවා. நீங்கள் தேவனோடு இருக்க, தேவனோடு ஆட்சி செய்ய விரும்பணும் என்றால் உங்களுக்கு குணாதிசயம் அவசியமாக ඕගොල්ලන් இருக்கிறது. දේවන වාසයේ සමග දේවන වාසයේ සමග ඉඳලා ඕගොල්ලන් පාලනය කරන්න ඕන නම් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගුණාංගයේ අපි කාවට එන්න ඕන කියලා අපි நீங்கள் බලාපොරොත්තු වෙන්න ඕන. கிறிஸ்துக்குள்ளே மாற்றப்பட்டவர்களாக இருக்க ඒ வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔබ මාරු වෙන ඉන්න මිනිසුන් වගේ ඉන්න ඕන. ஏனென்றால் தேவன் அறிந்திருந்தார், நீங்கள் எருசலேமில் இருந்து அவன் எரிகோவுக்கு அங்கே கடந்து போனான். මත්සාදන දෙවන් වාසයේ දනසිටියා ඒ එරුසලේම් නුවර ඉඳලා ඒ එරිගෝ නුවරට යනවා කියලා යා උන්වහන්සේ දැක්කා. நாங்கள் எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு போறவர்களாக இருக்க வேண்டும். බලන්න අපි එරිකෝ නුවර ඉඳලා අපි එරුසලේම් කියන ස්ථානයට යන්න ඕන වගේ ඒ වගේ මිනිස්සු වගේ ඉන්න ඕන. நாங்கள் வார்த்தைக்கு திரும்பலாக இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ වචනේට අපි හැරි එන්න ඕන කියලා තමයි අපි ඉන්න ඕන. நாங்கள் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போறவர்களாக இருப்போமானால் අපි මේ එරුසලේම් නුවර ඉඳලා එරිකෝ නුවරට යනවා වගේ ඉන්නවනම් கள்ளக்கையிலே அகப்பட்டவர்களாக இருப்போம். අපි කවුරු හරි හොරුන් හතේ තමයි අපි අල්ලා ලබන්නේ. அவர்களை அந்த குற்றுயிராய் அங்கே உள்காயங்களோடு இருக்கவர்களுக்கு ஒரே ஒரு வழி பரிசுத்தாவியும் வார்த்தையும். බලන්න ඒගොල්ලන්ගේ හොරුන්ගේ හතේ ලබන මිනිසුන්ට ඒගොල්ලන්ට තියෙන ඇතුළාන්ත තියෙන ඒ තුවාලේ සුග වෙන්න ඕන නම් උන්වහන්සේගේ සුද්ධාත්මාංශය අපිට අවශ්‍යයි කියලා අපි බලනවා. ஆமென். அது ரெண்டும் இருந்தால் மாத்திரமே காயங்கள் ஆற்றப்படும். මේ සුද්ධාත්මාංශයේ උන්වහන්සේ වචනේ තියෙනවා තමයි අපේ තුවාල හොඳ කරන් ලබන්නේ කියලා අපි බලනවා. ஆமென். அதனால அவன் என்ன சொல்றான், உனக்கு போதாம இருக்குமானால் நான் மீண்டும் வரும்போது அதை தருவேன். බලන්න ඔයාට ඒක මදි වුණත් මං ආයි නවතවරයක් එනවා. එතකොට ඔයාගේ ගනුදෙනු ඔක්කොම මං දෙනවා කියලා එයා පවසනවා. ஆமென். அதே போல நீங்கள் தேவனுக்காக நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்தால், බලන්න ඒ වගේම දෙවන් වාසය මොන කරොත් දෙවන් වාසය උසාව ඕගොල්ලන් කරනවා නම් அதனால தான் அங்கே பேதுரு சொல்றான், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் ராஜரிக வித்தும் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். ඒ වගේ තමයි පේතෘස්තුමා කියනවා උන්වහන්සේගේ යාපත් දේවල් කියන ඕගොල්ලෝ සුභාරංචි වගේ කියන්න උන්වහන්සේ ඕගොල්ලව පූජකවරවේ උන්වහන්සේ කැඳවලා තියෙනවා කියලා බලනවා. நீங்கள் ஒரு மனிதனுடைய நிர்பந்தத்திலே, ஒரு மனிதனுடைய காரியத்திலே அவனுக்காக நீங்கள் நிற்பீர்களானால் தேவன் வரும்போது உங்களுக்காக எது செலவழிந்ததோ, எது குறைவாக இருந்ததோ அவர் தருவார் என்று ඒක මනුෂ්‍යයා නිසා ඕගොල්ලන් එයාගේ ප්‍රශ්න වලට ඕගොල්ලෝ මුණ දීලා ඒ මනුෂ්‍යයන්ට ඕගොල්ලෝ උදව් කරනකොට දෙවන් වාසයේ පැත්තට හරි ගේනකොට උන්වහන්සේ නවතවාරයේ කරනකොට ඒ ප්‍රතිඵලය ඕගොල්ලන්ට දෙනවා කියලා උන්වහන්සේ වචනේ පවසනවා. ஆமென். சொன்னாரா இல்லையா? ආමෙන්. என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதை இழந்தாலும் அதை நூறந்தனையாக நான் தருவேன். මගේ නාම යුසව ඕගොල්ලන් මොන වුණ නැති වුණත් මග 100 වාරයක් ඕගොල්ලන්ට දෙනවා කියලා උන්වහන්සේ වචනේ පවසනවා. அதனால இதிலிருந்து நாங்கள் அதை தான் கற்றுக்கொள்ள බලන්න முடியும். මේ තුලින් ඉඳලා ඒක තමයි අපි ලබා ගන්න. நாங்கள் தேவனுடைய காரியத்தை செய்து கொண்டுள்ளா இருக்கலாம். දෙවන් වාසිකේ දේවල් අපි කරන වගේ හිතා ගන්න ஒரு පුළුවන්. மனிதனுடைய காரியத்திலே நாங்கள் தோள் கொடுக்கிறவர்களா இருக்க
එක வேண்டும். මනුෂ්‍යයට එක කරට කර දෙනවා වගේ මනුෂ්‍ය ක්‍රිස්තියානි ඉන්න ඕන කියලා තමයි දෙවියන් වහන්සේ වචනේ அதனால පවසනවා. தான் பவுல் சொல்றான், அங்கே அழுகிறவர்களோடு நீங்கள் அழுங்கள். ඒක තමයි සුතෝ පවුල් කියනවා ඒක මනුෂ්‍ය දුක් බර ඉන්නකොට නැත්නම් එයා හැදෙනකොට ඒ මනුෂ්‍යයත් එක්ක ඕගොල්ලන් අඬන්න කියලා කියනවා. சந்தோஷப்படுவர்களோடு நீங்களும் එයා சந்தோஷப்படுங்கள். ප්‍රීති වෙනකොට ඕගොල්ලන් සතුටු වෙන්න நீங்க කියලා පවසනවා. அவர்களோடு நீங்கள் அதை செய்யுங்கள் என்று. ඒගොල්ලන් කියන ඒගොල්ලන්ත් එක්ක ඕගොල්ලන් මේවා කරන්න කියලා පවසනවා. ஒருவன் குற்றுயிராய் அடிபட்ட ஒரு காரியம் இருக்குமானால் எங்களுக்குள்ளாக அந்த காரியத்தை நாங்கள் ஆற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ඒක මනුෂ්‍යයා තුවාල වෙලා එයා බරපතල වෙලා ඉන්නකොට ඒ මනුෂ්‍යයාට සුව කරන්න අපි කාව හොඳ යාපත් ගුණාංගයේ තියෙන්න ඕන කියලා බලනවා. பாருங்க, இதிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? බලන්න මේක ඉඳලා මොකද මේ පාඩම අපි ලබා ஒரு ගන්න. மனிதன் முழு உலகத்தையோ முழு வேதத்தை கூட அறிந்திருந்தாலும் ඒක මනුෂ්‍යයා මුළු ලෝකෙම ඒ වගේම මුළු බයිබලෙම එයා දැන සිටියොත් அவனுடைய அன்பில்லாட்டி ஒன்றுமே இல்லை. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමකම නැත්තම් එයාට කිසි ප්‍රයෝජනයක් නැහැ தேவனுடைய කියලා බලනවා. அன்பில்லாட்டி ஒன்றுமே இல்லை. උන්වහන්සේගේ ප්‍රේමය නැත්තම් ඒ ප්‍රයෝජනයක් නැහැ කියලා බලනවා. ஒரு மனிதனுக்கு உதவி செய்யற ஒரு மனப்பான்மை இல்லாட்டி அவனுக்கு ஒன்றுமே இல்லை. එක මනුෂ්‍යයට උදව් කරන්න ඕනේ කියලා ඒක යාපත් ගුණාංගය නැත්තම් එයාට කිසි නෑ එයා නිෂ්ඵල වෙනවා කියලා බලනවා. ஆமென். அதனால் தான் தேவன் மகத்தான தேவன் ඒ எங்களுக்கு නිසා உதவி තමයි செய்கிறார். උතුම් මහත් උත්මාන්ත දෙවියන් වහන්සේ කියලා අපි බලනවා. நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். එක කාලයකට අපි වාල්කමට පත් වෙලා நாங்கள் හිටියා. உலகத்துக்கு பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். ලෝකයට පාපයට වාල්කමට පත් වෙලා හිටියා. நாங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத உறவு දෙවියන් இருந்தது. වහන්සේට අපිට සම්බන්ධ වෙලා තිබුණේ අපිට. ஆனால் தேவன் எங்களுக்காக தன்னை முழுவதுமாக බලන්න ஒப்புக்கொடுத்த දෙවියන් தேவன். වහන්සේ අපේ උදෙසා උන්වහන්සේ මුළුමනින්ම උන්වහන්සේ බාර දුන්නා. ஆமென். தேவன் எங்களுக்காக எங்களை கண்டு இரக்கம் செய்த தேவனாய் බලන්න இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ උදෙසා අපිව දැකලා උන්වහන්සේ අනුකම්පාව පෙන්වනවා. நாங்கள் அவருக்கு உதவிக்கு கூப்பிடவில்லை. උන්වහන්සේ අපි උදව්වට ඉල්ලුවේ නැහැ. ஆனால் அடிபட்டிருந்த வேளையில் அவர் எங்களை தேடி வந்தார். නමුත් අපි තුවාල වෙලා ඉන්නකොට උන්වහන්සේ අපිව සොයාගෙන ආවා. அதனால் தான் வேதம் சொல்றது, நீங்கள் அவரை தேடவில்லை, அவர் உங்களை ඒ தேடினார். නිසා තමයි දෙවියන් වහන්සේ වචනේ පවසනවා ඔබ දෙවියන් වහන්සේ සොයල නැහැ. නමුත් දෙවියන් වහන්සේ අපි සොයාගෙන ආවා ஆமென். කියලා. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உங்களை தெரிந்து கொண்டார். ඕගොල්ලන් දෙවියන් වහන්සේ තෝරගත්තේ නැහැ. දෙවියන් වහන්සේ තමයි ඕගොල්ලෝම තෝරගත්තා කියලා බලනවා. அதனாலே அவருடைய கனிகளினாலே நீங்கள் ඒ அவரை නිසා ඒගොල්ලන්ගේ තිනාවු ඒ ඵල තමයි ඒ ගහගෙන අපි හරියාකාර දකින්න ஆமென். පුළුවන්. அதனாலே நாங்கள் தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்டோம். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ ජනතාව කියලා අපි කැඳව ලබනොත් நாங்கள் ஒரு வேடத்தை மாத்திரம் போடாமல், අපි එක වේශයක් දරන්න ඒ වගේ ඉන්නත්ව அங்கே அதான் வேதம் சொல்லுது, எங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் இருக்கலாம், බෝ ගුරුවරෙන් අපිට ඉන්න පුළුවන්. அநேக அங்கே மேய்ப்பர்கள் அநேக உபாத்தியர்கள் அடுத்து வாத்தியார்கள் தகப்பன்மார்கள் தகப்பன்மார் ஒருவர் බෝ කියන බෝ ගුරුවරෙන් ඉන්න පුළුවන්. නමුත් ඒක පියවරක එක්කෙනෙක් තමයි ඉන්නේ කියලා අපි බලනවා. ஆமென். அதே போல தகப்பனுங்களுக்கு ஒருவர் தான். ඒ වගේ තමයි ඒක අපිට පිය එක්කෙනෙක් නෑ. එයා එක්කෙනා ඉන්නේ. ஆமென். அதனால் தான் வேதம் சொல்லுது, ஊழியங்களிலே வித்தியாசம் ඒ තමයි දෙවියන් වහන්සේ වචන පවසනවා සේවය කියලා බෝ වෙනසක් තියෙනවා. ஊழியங்களிலே வித்தியாசம், එක එක සේවයේ වෙනස් වගේ තියෙනවා. வரங்களிலே வித்தியாசம். ඒ දීමනාවම වෙනස් තියෙනවා. ஆனால் ஆவியானவர் ஒருவர். නමුත් සුද්ධාත්මාංශය එක මාංශයක් කියලා අපි බලනවා. ஆமென். அதனாலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் ඒ திரும்புவோம். නිසා දෙවියන් වහන්සේ වචනට අපි හරියමු. நாங்கள் வார்த்தைக்கு திரும்ப வேண்டிய ஜனம். වචනය උල්සා අපි හරිගසමු. ஏனென்றால் இந்த காலம் அப்படிப்பட்டதாக யோவான் சொல்றார். මත්නිසාද මේ කාලය මේ භයානක කාලය කියලා යෝවාන් තුමා කියනවා. அங்கே இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த வேளையிலே යේසුස් වහන්සේ මේ ලෝකේ ඉන්නකොට நானும் பிதாவும் ஒன்றாயிருந்தது போல, මමත් පියාණන් වහන්සේ එකටම ඉන්නවා වගේම நானும் நீங்களும் ஒன்றாயிருக்கும் මමත් ඔබත් එකට ඉන්න நான் வேண்டிக் கொள்கிறேன். මම යාඥා කරනවා ඉන්නවා කියලා. அதான் தீர்க்கதரிசி, இதுதான் அந்த காலம். ඒක තමයි මේ කාලය කියලා කතෝරයා පවසනවා. அதுதான் ஏசாயா ஏறக்குறைய 2700 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். ඒසයා කතෝරයා අවුරුදු 2800 අවුරුද්දට පෙර ඉස්සරාම අනාක වචනය පවසනවා. பாருங்க, தேவன் தன்னுடைய ஜனத்தின் முறிவை கட்டி அடிகாயங்களை ஆற்றுகிற நாட்களிலே දෙවන් වාසේ තමන්ගේ ජනතාව ඒ ඇතුළාන්ත තියෙන ඒ තුවාලේ උන්වහන්සේ හොඳ කරන ඒ දවස්වල அங்கே சந்திரனுடைய வெளிச்சம்,
ඒ හඳ තියනාව ඒ හඳට තියනාව ඒ එළිය சூரியனுடைய வெளிச்சத்தை ඒ போல. හිරේ තියනාව එළිය වගේම බැබලනවා කියලා පවසනවා. அப்ப அன்னைக்கு அந்த சமாரியன் அதை செய்வானானால் ඒ සමාරී ඒ තැනැත්තා ඒ දේවල් කරනවා. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதே காரியத்தை அவர் செய்வாரானால் ඒ දවසේ යේසුස් වහන්සේම ඒ දේවල් කරනවා. அதே வெளிச்சம் மணவாட்டிக்குள்ளே வர வேண்டும். ඒ එළියම ඒ මනමාලිය ඇතුළාන්තයට එනවා කියලා අපි தேவன் බලාපොරොත්තු அங்கே වෙනවා. தேவன் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලන් සමග ඉන්නවනම් கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க ඒ கடவுள். ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිටිවිලි තමයි ඔබට තියෙන්න ඕන. அதனால்தான் அங்கே வேதம் எபேசியர் 2 சொல்லுகிறது ඒක තමයි එවේසි පොතේ දෙවෙනි පරිච්ඡේදය පවසනවා. நற்கிரியலை செய்யும்படி ඒ යාපත් දේවල් කරන්න පිණිස சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். මවලා ඔයගොල්ලන් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවගේම ඉන්නවා කියලා ඒ සුතව බවුල් எப்ப? පවසනවා. කොයි අවස්ථාවද? உலக தோற்றத்துக்கு முன்பாக. ඒ ලෝකේ පෙරතම උන්වහන්සේ තෝරගෙන ඒ වෙලාවෙම. அதனால தான் அங்கே யோவான் 17 சொல்கிறது ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சியல் ඒක තමයි යෝවාන් 17 වෙනි පරිච්ඡේදය කියන ඒ පටන් ගැනීම ඔබ මා සමග සිටි නිසා ඔබ මට මා දිසා ඔයගොල්ලන් සාක්ෂි වගේ ඉන්නවා කියලා පවසනවා. தேவன் அழைக்காமல் நாங்கள் வர முடியாது. දෙවියන් වහන්සේ කැඳවන්නේ නැත්නම් අපි මේකට දේවල්ට එන්න බෑ. தேவன் தெரிந்து கொள்ளாமல் வர முடியாது. දෙවියන් වහන්සේ තෝරගෙන නැත්නම් අපිට එන්න බෑ. அதனால எங்களுடைய இயல்புகளை மாற்றுவோம். ඒ නිසා අපේම ගුණාංගේ අපි වෙනස් කරගමු. அது மாற்றக்கூடிய ஒரே ஒரு வழி අපි වෙනස් කරන්න එක මාර්ගයයි තියෙන්නේ. அவர் வர வேண்டும். උන්වහන්සේ අපි ගාවට එන්න அவருடைய ඕන. வார்த்தை வர வேண்டும். උන්වහන්සේගේ වචනේ අපි අතුලන්දට එන්න ඕන. அவர் வரும்போது தான் அது மாற்றப்படுகிறது. උන්වහන්සේ එනකොට තමයි සියලු දේම මාරු වෙන වෙනස් ஆமென். වෙනවා. அதனால தான் அங்கே அந்த அவர் அது என்ன செய்தாராம் அந்த ஆவியையும் வார்த்தையும் அங்கே வைத்தார். ඒ නිසා තමයි කතෝලික පවසන්නේ උන්වහන්සේ ඒ ආත්ම වංශේ වචනය උන්වහන්සේ ඒ මුදල් දෙකම එයාට දුන්නා කියලා අපි බලනවා. அதான் அது உண்மை அது சத்தியமாக இருக்கிறது. ඒක තමයි කතෝලික පවසන ඒක සැබෑව ඒක තමයි සත්‍ය දේවල් කියලා කියනවා. ஏன்னா அதான் வேதம் சொல்லுது தேவனுடைய வசனமே சத்தியமாக ඒක තමයි தேவன் වාසික වචනේ පවසනවා උන්වහන්සේගේ වචනේම සත්‍යයි කියලා පවසනවා. ஆமென். அதே போலதான் ஒரு சத்திரத்திலே ஒரு சபையில ஆவியும் இருக்க வேணும் வார்த்தையும் இருக்க ඒක வேண்டும். තමයි ඒක තානායම කියන්නේ ඒ සභාව තුළ උන්වහන්සේගේ ආත්මීයමාංශයයි උන්වහන්සේගේ වචනේ ඒ සභාව තුළ තියෙන්න ඕනේ කියලා බලනවා. அப்பதான் அந்த அடிக்காயங்களோடு உள் உணர்வுகளோடு உள் பிரச்சனைகளோடு உள் தேவைகளோடு மனக்குமுறலோடு வருகிறவனுக்கு இந்த ஆவியும் அந்த உண்மையும் அந்த வார்த்தையும் அவனை காயங்களை கட்டும். ඒක තමයි තානායමට එන මනුෂ්‍යයන්ට තියෙනවා මේ ප්‍රශ්න කරදර බර සියලු දේම ඇතුළාන්තයේ තියෙනවා මේ වේදනාව ඔක්කොම සුව කෙරෙන්න ඕන නම් මේ වචනයයි ආත්මීයමාංශේ ඒ තානායම තුළ තියෙන්න ඕනේ කියලා අපි බලනවා. ஆமென். அப்படியான சத்திரத்திலே உங்களை சேர்த்து அதான் திகசுரர் அந்த சத்திரத்துக்காரனிடம் அந்த எஜமானன் அது போற சமாரியன் கொடுத்திருந்தால் ඒ තානායමනේ බාර ඉන්නාව ඒ තනතාට මේ සමාරී මේ තනතා එයාට බාර දුන්න නම් அந்த ரெண்டும் அவன்கிட்ட இருக்குமா? ඒ මනුෂයාට මේයා බාර දුන්න ඒ කරුණු දෙකම එයා කාව තියෙනවා කියලා බලනවා. புரியுதா உங்களுக்கு? ආමෙන්. பாருங்க அந்த ரெண்டு பணத்தை அங்கே கொடுத்தால் ඒ මුදල් දෙකම එයා දුන්නා. அதான் அந்த பணமானது அங்கே நாங்கள் பார்க்கிற ஆவி வார்த்தை. ඒ මුදල් කියන්නේ බලන්නේ කියනකොට සුද්ධාත්මාංශයයි දෙවියන් වහන්සේගේ වචනයයි. அப்ப அந்த அந்த சபையிலே அந்த சத்திரத்திலே அது ரெண்டும் இருக்குமானால் ඒ සභාව තුළ ඒ තානායම තුළ මේ කරුණු දෙකක් තියෙනවනම් உள்காயங்களோடு வருகிறவர்கள் ஆற்றப்படுவார்கள். ඒ ඇතුළාන්තයේ තුවාලත් එක්ක එන මිනිසයෝ මෙතනට අවිලා සුව කිරීම ලබනවා කියලා බලනවා. அவர்கள் எந்த நிலையில இருந்தார்களோ ඒගොල්ලන් කොයි අවස්ථාවේ ඉන්නවනම් அந்த நிலைக்கு மீண்டும் வருவார்கள். ඒ අවස්ථාව ඒ ඉස්සර තියෙන தත්ත්වයට මෙයා තානායම ඇතුළට එනකොට එයා ඉස්සර තියෙන தත්ත්වයට එනවා කියලා බලනවා. எருசலேமிலே எப்படி இருந்தார்களோ ඒ එරුසලේම නුවරේ කොහොම හිටියොත් அந்த வண்ணமாக மாறுவார்கள். ඒ වගේම මේගොල්ලන් මාරු වෙනවා කියලා බලනවා. அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் அவர் திரும்ப கொண்டு வருவன் திரும்ப அழித்தல் என்றால் බලන්න නවතීම නවත වාරයක් දෙනවනම් அது என்ன அர்த்தம்? ඒ මොකද්ද තේරුම? மூல நிலைக்கு கொண்டு வருதல். ඒ ඉස්සරාව තියනව தත්ත්වයට එයා ගේනවා. நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அந்த நிலைக்கு வருது. ඔයගොල්ලන් කොයි වගේ හිටියත් ඒ ඉස්සරාව තියනව ඒ தත්ත්වයම මුල් ඊටව ඒ தත්ත්වයට මේ අවස්ථාව ඔයගොල්ලෝ එනවා කියලා එයා බලනවා. நீங்க எப்படி இருந்தீங்க ஆதியில? ඔයගොල්ලන් මුල් කාලේ කොහොම හිටියද? எப்படி இருந்தீங்க? தேவனோடு தேவன்ட ஆமே அதை தானே யோபுட்ட கேட்குற என்ன கேட்குறாரு? நான் உலகத்தை படைக்கும் போது நீ அப்ப அங்க இருந்தா ඒ යෝබ්වාමට දෙවියන් වහන්සේ අහන්නේ මම ලෝකේ
මවනකොට ලෝකේ මවනකොට ඔබ කොයිද හිටියේ කියලා දේවදූත ආනවා. ஆமென். අන්දවන් අදාන් තිකසාල් දේවන් මූල නිலைக்கங்களை கொண்டு ඒක போகும். තමයි අපේ කතුවරයා පවන ඒ මුල් ස්ථානයේ හිටපු ඒ ප්‍රකාරමේ උන්වහන්සේ අපිව නවත වාරයක් ගේනවා කියලා ඒ පවසනවා. ஆமென். அதனாலே எங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லாத பட்சத்திலே நாங்கள் இழக்கப்பட்டவர்களாக இருப்போம். බලන්න අප අතර ලබන කොයි අවස්ථාවක් නම් දෙවන් වාසික වචනයයි සුද්ධාත්මාංශ නැත්නම් අපි අතර ලබනවා කියලා බලනවා. ஆமென். அதனாலே தேவன் தாமே இந்த குணாதிசயங்களை உங்களுக்கு தருவாராக. ඒ නිසා උන්වහන්සේ අපි අනුකම්පා කරලා උන්වහන්සේ හොඳ යාපත් ගුණාංගය අපිට දෙනවා කියලා මම ඉල්ලා සිටිනවා. இதுதான் எங்களை மாற்றுகிறதா. මේක තමයි අපිව මාරු කරන්නේ. ஒரு மனிதனுக்கு அந்த மனதுருக்கம் தேவை. ඒක මනුස්සයාට ඒක අනුකම්පාව ඒ ගුණාංගය ඕනේ කියලා බලනවා. இரக்கம் இல்லாத மனிதன் மிருகமாயிருக்கிறான். අනුකම්පාව නැත්නම් ඒක මුර්ගියක් වගේ සමානයක් කියලා බලනවා. அதான் ஒரு நீதிமொழி ஒரு வசனம் சொல்லுங்க பாபா. ඊතෝපදේශයක වචනයක් කියනවා மிருக குணமுள்ள மனிதன் அதை උනරා. ආමෙන්. ඒ වචනය පවසන්නේ මොකද නම් ඒ මුර්ගයාගේ ගුණාංගය තියෙනවා නම් එයා මේ වගේ යාපත් ගුණාංගය එයා සීකරලා බලන්නේ නැහැ කියලා ඒ ඊතෝපදේශය ஏன் වචනය அந்த வசனம் சொல்லுது? අයි ඒ පදේ කියන්නේ மிருகத்துக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ඒ අපිටයි මිනිසයාට මොකද්ද මුර්ගයටයි අපිට වෙනස මොකද්ද? ஆத்துமா. ரைட். வெரி. ඒක ප්‍රාණයක්. அப்ப அந்த ஆத்துமாக்குள்ள இருக்கிற அந்த ஐம்புலனை சொல்லுங்க பாபா. ඒ ආත්මේ ඒ ප්‍රාණයට තියනා වූ ඒ මිනිසයාට ප්‍රාණයේ තියෙන ඒ මුර්ගයට නෑ. නමුත් ඒ ගුණාංගයේ ඒ ආත්මයට පස්කාර ගුණාංගයක් තියෙන කියලා අපි බලනවා. அப்ப அதுல பாத்தீங்கன்னா பகுத்தறிவு தான் ஆத்துமாவில் இருக்கிற குணாதிசயம். ඒක පළමුවට බලනකොට විබසල බලන කියන්නේ ඒක ගුණාංගයේ ඒ ප්‍රාණය ඇතුළේ තියෙනවා කියලා බලනවා. அதனால் தான் ஒரு மனிதனோட மிருகமாய் நடப்பான் என்றால் அவன் மிருகம்தான். බලන්න ඒක මිනිසියත් එක්ක ගැවසෙනකොට යා මුර්ගය වගේ ඉන්නවා නම් යා මුර්ගය තමයි කියලා අපි அவன் බලනවා. கோபப்பட்டு ஒரு நன்மையை மறந்து ஒரு காரியத்தை அவன் ஒரு 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 சுய அங்கே சுயம் இல்லாமல் நடப்பான் என்றால் வேதம் சொல்லுது அவன் மிருகம். එයා තමාන්ගේම සිටිවිලි නැත්තම් තමාන්ගේ සිහිය නැත වගේ එයා ජීවත් වුණා නම් දෙවනාසික වචනේ පවසනවා එයා සතු වගේ නැත්නම් මුර්ගය වගේ ඉන්නවා කියලා දෙවනාසික වචනේ පවසනවා. புரியுதா உங்களுக்கு? ஆத்துமால தான் பகுத்தறிவு இருக்கு. ඒ ප්‍රාණයේ තමයි ආත්මයේ තමයි අපි බලනවා ඒක සීකරලා බලනවා ඒක ගුණාංගයක් තියෙනවා. அப்ப பாருங்க විමසලා බලනවා ඒ ගුණාංගය. அருமையான ஒரு காரியம். බලන්න කෝප යාපත් ගුණාංගය බලනවා අපි. அப்ப பாருங்க மிருக குணமுள்ள மனிதன் அதை உணரான். බලන්න ඒ මුර්ගයා කියන කෙනාව ඒ ස්වභාවයේ තියෙන මනුස්සයා එයා මේ වගේ දේවල් විමසලා බලන්නේ නැහැ කියලා ඒ වචන அப்ப வேதம் அது சொல்றான்னா அங்கே ஒரு தொடர்பு வரும். බලන්න උන්වහන්සේගේ වචනේ පවසනවා නම් මොකක් කොයි හරි ඒක මේකක් තියෙනවා කියලා අපි බලනවා. அப்ப ஆதியாமத்துக்கு போகிற வேளையில අපි උත්තම මේ උපති පොතේ බලනකොට 2 சந்ததி வருது. ඒ පරම්පරාව දෙකක් එනවා. வருதா இல்லையா? ஒன்று எதால வருது? එකක් මොකක්ද කියලා බලනවා. மிருகம் 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 வேதம் அப்படிதான் சொல்லுது. மிருகம் ඒක බලන ඒක පරම්පරාව ගැන බලනකොට ඒ මුර්ගය තුලින් තමයි ඒක පරම්පරාව එන්නේ. வேதம் அப்படிதான் சொல்லுது. அந்த மிருகம் ඒ වගේ මුර්ගයා කියන බලනවා. அந்த மிருகத்தை தான் தேவன் எப்படி மாத்துறே? ඒ මුර්ගය තමයි උන්වහන්සේ කොයි ආකාරයේ උන්වහන්සේ මාරු කරන ஒரு மேலே எலும்பில் இருந்தது அவர் என்ன செய்யற ஊர்றதா மாத்துறே. ඒ බලන්න යා ඒ මුර්ගයට තියනවා ඒ කටුවකම වෙන් කරලා ඒ මේ සර්පයක් වගේ උන්වහන්සේ මාරු කරනවා. அதனால தான் தீகசின் அன்றைக்கு அதை படிக்கும்போது அவர் பார்க்குற வேளையில ඒක තමයි කතුරයාගේ ඒ දේශනාව මම බලනකොට பாருங்க அழகான ஒரு காரியம். ඒ ලස්සන දේවල් பாருங்க அவன் நிமிர்ந்து நிற்கும் ஒரு காரியமா இருந்து බලන්න ඒ මුර්ගයා ඊටගෙන ඊටපු මුර්ගයක් වගේ තමයි අපි அப்ப බලනවා. அந்த அந்த நேரத்துல அந்த மிருகத்துக்கு மரணம் இருக்கு. ඒ වෙලාවේ ඒ අවස්ථාවේදී ඒ මුර්ගයාට මරණයක් තිබුණේ නැහැ. ஆனால் தேவன் அந்த நடு எலும்பை எடுத்துட்டு அவனை ஊற வைக்கிற வேளையில බලන්න උන්වහන්සේ ඒ පිටස්කාර තියන ඒ කොන්ද තියනවා ඒ කටුව උන්වහන්සේ අරගෙන அந்த මේ සර්පයක් වගේ උන්වහන්සේ මාරු කරනවා පස්සේ அது என்ன செய்யறது? அதுக்கு பிற்பாடு மரணம் அங்கே வருகிறது. ඊට පස්සේ ඌට මරණයක් වෙනවා කියලා බලනවා. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த கேப் அந்த காரியம் மனிதனுக்கும் சிம்பன்சிக்கும் இருக்கிற இடைவெளி காணாம போகுது. බලන්න ඒ මනුස්සයාටයි සිම්බන්සි කුරන් ඒ කියන්නේ நான் முடிக்க போறேன். සිම්බන්සි කියන්නේ என்ன மனித குரம் සිංහලத்துல
ரைட், ஓகே. මනුෂ්‍ය වර්ගයේ තියනා වූ ඒ அப்போ பாருங்க, இப்போ அழகான ஒரு காரியம் பார்க்குறவளே பாருங்க, அது என்ன செய்கிறதுண்டா, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 6000 வருஷமாக பூமியில் விழுகிற ஒவ்வொரு எச்சத்தை கொண்டு என்னென்ன பிராணி வாழ்ந்த எல்லாமே விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார். බලන්න මේ අවුරුදු 6000 කොහොමද මේ මුර්ගයා ජීවත් වුණා කියලා ඒගොල්ලන්ගේ තියනා වූ දේවල් අරගෙන මේ ඉතිහාසයේ ඒගොල්ලන් පෙන්눔 කරනවා ඒගොල්ලන්. ஆனால் தேவன் என்ன செய்யறாரு, அதை மாற்றி தான் அவர் என்ன செய்யறார், அழிச்சு. දෙවන් වාසේ ඒ මොකක්ද උන්වහන්සේ ඒක මාරු කළා තමයි උන්වහන්සේ ඒක විනාශ කරලා அது நின்ற வண்ணமாகவே அந்த இனம் அழிஞ்சிருந்தா ඒ ඉතගනම ඒ වගේම ඉඳලා ඌගේ ඒ මුර්ගේ විනාශ වුණා නම් இந்த வேதத்தை அந்த விஞ்ஞானம் உறுதிப்படுத்தி இருக்கும். මේ බයිබලයේ ඒ ඉතිහාසයේ තියෙන විඥාන සයන්ටිස්ට් ඒක මේ පුරුව කරලා කියලා අපි බලනවා. இது ஒருவேளை சரியா இருந்திருக்கலாம் என்று. සමහර වෙලාවට මේ බයිබලයේ හරි කියලා ඒගොල්ලෝ සයන්ටිස්ට් කට්ටිය කියනවා. ஆனால் தேவன் அதை மறைத்தார் என்று வேதம். නමුත් දෙවන් වාසේ ඒක සංගවලා තියෙනවා කියලා බයිබලයේ පවසනවා. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதை வெளிப்படுத்தினார். නමුත් ඔබටයි මටයි දෙවන් වාසේ ඒ රහස පෙන්눔 කරලා දීලා තියෙනවා. அதாந்திக அந்த இடையில இருந்ததை தேவன் காணாமல் செய்தார். බලන්න ඒ මේ මතියේ තියෙනා ඒක දේවල් උන්වහන්සේ සංගවලා දැම්මා කියලා බලනවා. அதனாலே நாங்கள் மிருகத்தை போல நடக்காமல், නමුත් අපි මුර්ගය වගේ ජීවත් වෙන්න நாங்கள் மற்றவர்களை நேசிக்க, අනිත් අයට අපි ප්‍රේම කරලා நாங்கள் மற்றவர் மீது மனதுருக, අනිත් අයට අපි අනුකම්පා කරලා நாங்கள் மற்றவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள, ඒගොල්ලන්ගේ දුක් කරදර තුලින් ඒගොල්ලන්ට උදව් කරලා எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறபடினாலே අපිට උන්වහන්සේ පියවර ඉන්නවා. நாங்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் එකම පියවරුන්ගේ දරුවෝ වගේ ඉන්නවා. எங்களுடைய சௌரங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் உதவி செய்யலாம். අපේ සහෝදරයෝට සියලුම ආකාරයෙන් ඒගොල්ලන්ට උදව් කරනවා නම් இன்பத்திலும் துன்பத்திலும் ඒගොල්ලන්ගේ සියලු ප්‍රශ්න කරදර තුලින් நாங்கள் நடக்கும்போது தான் நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக ඒ අවස්ථාව ඒගොල්ලන්ට උදව් කරනකොට තමයි අපි එකම පියවරුන්ගේ දරුවෝ කියලා අපි පෙන්눔 කරලා அதை தான் தேவன் இந்த உவமையிலே எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ඒ ගැන තමයි මේ උපමාව කතාව තුළින් යේසුස් වහන්සේ අපිට පෙන්눔 කරන්නේ. அதை தான் நாங்கள் இந்த காலத்திலே உடையவர்களாக இருக்க வேண்டும். ඒ තමයි අපි ඒ ගුණාංගය තමයි මේ කාලය තුළින් අපිට තියෙන්න ඕනේ. எங்களுடைய வெளிச்சம் சந்திரனுடைய மங்கினதாக இருக்கக்கூடாது. අපේ එළිය ඇවිල්ලා ඒ හන්දේ තියනා වූ ඒ බැබලන අඩුව වගේ අපිට තියෙන්න ඕනේ නැහැ. சூரியனுடைய வெளிச்சத்தை போல பகலின் பிள்ளைகளாக இருக்க ඒ வேண்டும். ඉරේට තියනා වූ ඒ බැබලනා වූ ඒ එළිය ඒ දවල් කාලේ තියෙන එළිය වගේ තියෙන්න ඕනේ කියලා බලනවා. இரவில தெரியும் சூரியனுடைய வெளிச்சத்துல தான் சந்திரன் இருக்கும், ஆனா ஒரு மங்கினதாக இருக்கும். බලන්න රා කාලේ බලනකොට ඒ හිරේ තියනා වූ එළිය තුලින් තමයි මේ හන්දට තියෙන එළිය. නමුත් ඒක බැලුවන ඒ එළිය විතර පොටක් අඩුව වගේ පේනවා අපිට. ஆனால் இந்த டைம்ல නමුත් මේ අවස්ථාවේදී தேவன் மணவாட்டியுடைய வெளிச்சம் சூரியன் சேம் அதே வெளிச்சமாக இருக்கும். බලන්න මේ මනමාල්ටි තියනා වූ ඒ එළිය ඇවිල්ලා ඒ හිරේට තියනා වූ ඒ බබලන ලොකු එළියක් වගේ මේ මනමාලිය ඇතුලේ තියෙන කියලා බලනවා. அதே போல என்னுடையதும் உங்களுடையதும் இருப்பதாக. ඒ වගේම තමයි ඔබටත් මට තියෙන්න ඕනේ කියලා දෙවන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து අපි සියලු දෙනාම නැගිටලා ඉඳලා நன்றி கர்த்தாவே, மது சோதரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, கொடான கொடி சோதரம் அப்பா பிதாவே, மது சோதரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே, சபையினுடைய வெளிச்சமும் சபையினுடைய உள்காயங்களையும் அந்த உள்காயங்கள் ஆற்றப்படுகிற நாட்களிலே சபையினுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும் என்றும் இந்த நேரத்திலே நீர் எங்களோடு பேசின மேலான இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, அன்றைக்கு ஒரு மனிதன் தன்னை நீதிமானாக நினைத்து கொண்டு கர்த்தாவே உம்மிடத்திலே கேள்வி கேட்டு சரியாக வார்த்தை அறிந்திருப்பதாக அவன் நினைத்து சரியான மறுமொழிகளை அவன் கூறினாலும் அவனுக்குள்ளாக அந்த தன்மை இல்லாததை அங்கே இயேசு கண்டு அந்த நல்ல சமாரியனுடைய உவமையை காண்பித்து யார் பிறன் என்று தேவனுடைய மனிதன் யார் என்பதை நீர் அங்கே காண்பித்த தேவனாயிருக்கிறீர். அதே போல் இன்றைக்கு அநேகருடைய வாயிலே தேவனுடைய மகத்துவங்கள் வார்த்தைகள் எல்லாமே ஒழுங்கின்படி அவர்கள் அறிந்திருந்தாலும் இன்றைக்கு மிருக குணம் உள்ள மனிதர்களைப் போல ஆண்டவரே, அவர்கள் எதிருக்கு எதிராக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஆண்டவரே கைக்கு கை என்ற வண்ணமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை எதிரியாக நினைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
ஆனால் வேதமோ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக என்று நினைக்கிற வண்ணமாக இன்றைக்கு அந்த ஆவி இல்லாததினாலே, அந்த வார்த்தை இல்லாமல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜீவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த கடைசி காலத்திலே நீர் ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்ளும் போது, அந்த மணவாட்டி சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை போல, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சூரியனாக அழைக்கப்பட்டது போல, அந்த சூரியனை போல பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல, பகலின் பிள்ளைகளைப் போல உடைய மணவாட்டி தன்னுடைய வெளிச்சத்தை காண்பிப்பாள் என்ற வண்ணமாக கர்த்தாவே அந்த நாளிலே அது நடக்கும் என்றது போல, இந்த 7ஆம் சபையின் காலத்திலே 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என்றது போல, நீர் ஆவியையும் வார்த்தையை நீர் கொடுத்த வேளையிலே அந்த மணவாட்டி அந்த வெளிச்சத்தை காண்பிப்பாள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த மகத்தான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்படுகிறதும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதிக்கிற மேலான கிருபைக்காகவும் கோடான கொடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீதியாய் நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.